ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். நான் உங்கள் ரோஹித். நான் மண்டே வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ எந்தெந்த கம்பெனி பற்றி பேச போகிறோம் அப்படின்றத நான் மண்டே சொல்லலை. பட் ஒரு நாள் ஒரு கம்பெனி சப்ஸ்கிரைபர் கிட்ட இருந்து இதை எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்புடன் ஆனந்த் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி யூசிஓ பேங்கை பற்றி பேசுங்க, அப்புறம் சுஸ்லான் எனர்ஜி பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் ஆல்ரெடி சுஸ்லான் எனர்ஜியை பற்றி பேசியாச்சு. இப்போ ரீசெண்டாக தான் பேசின ஒரு 1 மந்த் கிட்ட இருக்கும். ஸோ அதை பார்க்காதவங்க பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஸோ அது பாருங்க. அண்ட் இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசிஓ பேங்க் பத்தி பேச போறோம். ஸோ யுனைடெட் கமர்ஷியல் பேங்க் அப்படின்றது இதோடைய ஃபுல் ஃபார்ம். இது 1943ல இந்தியன் கவர்மெண்டால ஸ்டார்ட் பண்ண முடியுது பட்டது. ஸோ இட்ஸ் கவர்மெண்ட் பேங்க். ஸ்டில் கவர்மெண்ட் தான் இதோடைய ஸ்டாக் மேஜரா ஓன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பேங்க்ஸ் என்னென்ன பண்ணுமோ கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் கார்பரேட் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ட்ரெஷரி ஆபரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68,747 crores அண்ட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 57 rupees அண்ட் ஸ்டாக் பி வந்து 40. இந்த ஸ்டாக் பி அப்படின்றது பிரைஸ் டு earnings. இந்த பிரைஸ் டு earnings அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹1 பண்றதுக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும், எத்தனை டைம்ஸ் கொடுத்து வாங்கணும் அப்படின்றது தான் ஸ்டாக் பி. ஸோ நான் எப்பவுமே இதை ப்ரிஃபர் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 இருந்தால் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பட் இது வந்து 40 இருக்கு. ஸோ நான் கண்டிப்பா இங்கேயே ஒரு இது விச் மீன்ஸ் இங்கே ப்ரைஸஸ் ஓவரா இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இப்போ தெரிஞ்சு போச்சு 20 கிட்ட வந்தால் தான் வாங்குவேன். அட்லீஸ்ட் ஒரு 20-23 ரேஞ்சில் இருந்தால் கூட பரவாயில்ல. பட் நான் இப்போ வாங்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து கவர்மெண்ட் கம்பெனி, அதனால இந்த கம்பெனியை வாங்க மாட்டேன். செகண்ட் ரீசன் வந்து ஸ்டாக் பி வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதனால இந்த கம்பெனியை நான் வாங்க மாட்டேன். ரெண்டே ரீசன் தான். ஸோ ஸ்டாக் பி குறைஞ்சாலும் வாங்க மாட்டேன், பிகாஸ் இட்ஸ் என்ன கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ செகண்ட், இவங்களுடைய புக் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 rupees அண்ட் டிவிடெண்ட் yield வந்து 0.0% அண்ட் ஆர்ஓசி வந்து 4.75%, ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 7.55%, ஃபேஸ் வேல்யூ வந்து 10 அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 0.65%, இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து 15 rupees மார்க்கெட் வேல்யூ வெயிட் பண்ணியிருக்கிறது. பட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 57. அதனால தான் ஸ்டாக் பியும் அதிகமாக இருக்கு. விச் மீன்ஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து கம்மியாக இருந்து கரண்ட் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் ஸ்டாக் பி அதிகமாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து கம்மியாக தான் வேல்யூவேட் ஆகும். ஸோ டெட் பார்த்தீங்கன்னா 2,69,839 crores அண்ட் டெட் டு ஈக்விட்டி வந்து 10.5. ஸோ டெட் டு ஈக்விட்டி அப்படின்றது எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேங்க்ல நம்மள மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து கடன் வாங்கி தான் அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால நான் எப்பவுமே டெட் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அது எந்த பேங்காக இருந்தாலும் சரி. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 95%. அந்த 95% யார் ஓன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஓன் பண்றாங்க. அண்ட் இவங்களுடைய நான் சொல்லியிருந்தேன்ல, டேட்டா அப்படின்றது அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ பார்க்கணும் அப்படின்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுடைய கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து 12.08 ஆஸ் பர் ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து 9 இருந்தால் போதும். பட் இவங்க 12 இருக்காங்க. அண்ட் இது வந்து பேசல் நார்ம்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்றது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 2.87%, ரொம்ப கம்மியாகவே இருக்கு. அண்ட் கிராஸ் என்பிஏ வந்து 9.80%. இந்த கிராஸ் என்பிஏ அப்படின்றது ஓவரால் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ். நம்ம ஒரு இடத்துல கடனோ ஒரு அசெட்ஸோ வாங்கி வச்சிருப்போம், அது பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் அதை நெட் என்பிஏ என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ். ஸோ இந்த கிராஸ் என்பிஏ அப்படின்றது ஓவரால் என்பிஏ, அது வந்து 9.80 இருக்கு, ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் நெட் என்பிஏ வந்து 2.97%. அண்ட் இந்த நெட் என்பிஏவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இந்த நெட் என்பிஏ அப்படின்றது இந்த கிராஸ் என்பிஏல ஒரு சில கடன்லாம் கொடுப்பாங்கப்பா அப்படின்றத மைனஸ் பண்ணிட்டு கடைசியா ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க இந்த கடன்ல இருந்து. விச் மீன்ஸ் இந்த அசெட்ஸ் ஒண்ணுமே பர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்றது நெட் என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2.97% இருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல வந்து 38.91% இருக்கு. டோட்டலா பிரான்ச் நெட்வொர்க்ஸ் பாத்தீங்கன்னா 3,100 பிரான்ச்சஸ் இருக்கு அண்ட் 2,300 ஏடிஎம்ஸ் இருக்கு. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் பிரான்ச்சஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பார்ட்ஸ்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் லோன் புக் பார்த்தீங்கன்னா 26% ஆஃப் லோன் புக் அட்வான்சஸ்ல இருக்கு. அண்ட் எம்எஸ்எம்இக்கு ஒரு 26%, அண்ட் கார்பரேட் அண்ட் அதர்ஸ் லோன்ஸ்ல வந்து ஒரு 26% லோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சருக்கு ஒரு 22% லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரேட்டிங் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55% ஆஃப் இவங்க கொடுத்துருக்கிற லோன்ஸ் வந்து ஏ ரேட்டட். இந்த ஏ ரேட்டட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடன் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு நல்லவங்களுக்கு தான் கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஏபிசி அப்படின்னு ரேட் பண்ணுவாங்க. ஸோ 55% இவங்க யார் கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ரேட்டடுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 32% தான் பி ரேட்டட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 13% வந்து நார்மல் அன்ரேட்டட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டஸ்ட்ரி வைஸ் எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் எந்தெந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து எங்கெல்லாம் இவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலியமா 22%, என்பிஎஃப்சி ஒரு 20%, அண்ட் பேசிக் மெட்டல்ல ஒரு 12%, கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு 4%, ஃபுட் ப்ராசஸிங்ல ஒரு 4%, டெக்ஸ்டைல்ஸ்ல ஒரு 3%, அண்ட் இன்ஜினியரிங்ல ஒரு 7%, அண்ட் அதர்ஸ்ல மிச்சம் இருக்கிறது இருக்கு. அண்ட் இவங்க வந்து எல்ஐசியோட இது பண்ணிட்டு இருக்காங்க கொலாப், விச் மீன்ஸ் அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க இன்சூரன்ஸ் லான்ச் பண்றதுக்கு. அண்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ் பார்த்தீங்கன்னா 2 இதுதான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங் அண்ட் சிங்கப்பூர்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட அது மூலியமா ஒரு 5% ஆஃப் பிசினஸ்
டோட்டல் பிஸ்னஸ் ஓன் பண்றாங்க. அண்ட் இவங்க வந்து பல வாட்டி கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்கை வித்து கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் 2017 ஒரு 412 crores ஒர்த் ஆஃப் ஸ்டாக்ஸை வித்துனாங்க ஈக்விட்டி ஷேர்ஸை. அண்ட் 2018 வந்து 748 crores, அண்ட் 2019 வந்து 3115 crores, அண்ட் 2020 4307 crores. ஸோ நீங்க இப்போ ஓவரா வேல்யூவேட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 to 8,000 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸை பலவாட்டி வித்திருக்காங்க. ஓவராலா சேர்த்து ஒரு 7,000 to 8,000 ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வித்திருக்காங்க, க்ரோஸ் ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இந்த மாதிரி டைமிங்ல இன்கேஸ் நான் ஒரு 2016 வாங்கிட்டேன் இந்த கம்பெனி, பட் இப்போ என் கரண்ட் ப்ரைஸ் எவ்வளவு தெரியுமா இருக்கும்? எக்கச்சக்கமா லாஸ் இருக்கும். பிகாஸ் கிட்டத்தட்ட 8,000 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வித்தா அந்த மார்க்கெட் அடிச்சுட்டே இருக்கும். இது ஒரே அடியா வித்தா கூட ப்ராப்ளம் கிடையாது, ஏறிடும். ஏறும். இப்போ 2016 நான் வாங்கிட்டேன், 2017 இறங்கும். திருப்பி கொஞ்சமா பொறுமையா ஏறும், 2018 இறங்கும். திருப்பி பொறுமையா ஏறும், 2019 இறங்கும். ஸோ 2020 மொத்தமா அடிச்சு கீழே தள்ளிட்டு இருப்பாங்க. பிகாஸ் 4,300 crores ஒர்த் ஆஃப் ஷேர் நார்மலாவே வித்துட்டாங்க. அண்ட் ஆஸ் பர் இது கோவிட் டைமிங்ல கொஞ்சம் வித்துட்டு இருப்பாங்க. ஸோ 2020-22 லாஸ்ட் 2 இயர்ஸா தான் இந்த ஷேர் பிரைசஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இருக்கும். எனக்கு பயங்கரமான லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இருந்திருக்கும். ஸோ இதனால தான் நான் கவர்மெண்ட் கம்பெனியை பேசிக்கா வாங்க மாட்டேன். நிறைய ரீசன்ஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வித்து அவங்க காசு இல்லாதப்ப ஸ்டாக்ஸை வித்து அந்த ஷேர் பிரைசஸ் குறையும். அண்ட் அவங்களுடைய பிசினஸும் ஒழுங்கா நடத்த மாட்டாங்க. கவர்மெண்ட் சர்வன்ஸ் நீங்க உங்களுக்கு தெரியும், ஏதாச்சும் கவர்மெண்ட் பேங்க்ஸ்க்கோ இல்லை கவர்மெண்ட் கம்பெனிக்கோ போய் பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி தெனாவட்டா பேசுவாங்க. எல்லாமே அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி, ஏதோ கம்பெனி அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி. ஸோ கஸ்டமர்ஸை ஒழுங்காக நடத்தாத ஒரு எத்திக்ஸ் இல்லாத ஒரு கம்பெனியை நான் என்னைக்குமே வாங்க மாட்டேன். ஸோ அதனால தான் நான் கவர்மெண்ட் கம்பெனிஸை மோஸ்ட்லி தொடர்றதில்ல. நிறைய பாலிட்டிக் ரீசனும் அதில் உள்ள இருக்கு. அண்ட் இவங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து நிறைய எக்கச்சக்கமான கான்ஸ். ஆர்ஓசி கம்மியா இருக்கு, ஆர்ஓஇ கம்மியா இருக்கு. அண்ட் இவங்களுடைய இது விச் மீன்ஸ் லைபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு பல இது இருக்கு. அண்ட் என்னுடைய ஒரே கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ரீசன், மொத்தமாக முடிஞ்சிடும் கவர்மெண்ட் கம்பெனி, அதனால நான் வாங்க மாட்டேன். ஸோ கான்ஸ் அப்படின்னு ப்ரோஸ் அப்படின்னு இந்த கம்பெனிஸ்க்கு பெருசா எதுவுமே கிடையாது. அண்ட் லாஸ்ட் குவார்ட்டர் எவ்வளோ ஏர்ன் பண்ணி இவங்களோட அப்போசிஷன்ஸ் யாரு, இவங்களோட டாப் கம்பெனிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மோஸ்ட்லி வந்து பப்ளிக் செக்டர் அப்படின்றதுனால பப்ளிக் செக்டரோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. பட் நான் எப்பவுமே ஓவரால் பேங்க்ஸோட தான் கம்பேர் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் பேங்க், செகண்ட் HDFC அண்ட் ஐசிஐசி பேங்க். அண்ட் அந்த மாதிரி ஸோ ஒரு நிறைய பேங்க்ஸ் இருக்கு. ஐசிஐசி, ஆக்சிஸ், பஞ்சாப், ஐஓபி, யூனியன் பேங்க் அப்படின்னு பல பேங்க்ஸ் இவங்களை விட அதிகமாகவே இருக்காங்க. அண்ட் இவங்க ஒரு சின்ன பேங்க்ஸாக தான் நான் கன்சிடர் பண்றேன். அண்ட் லாஸ்ட் குவார்ட்டர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து 503 crores, earning per share வந்து 0.42 rupees. அண்ட் லாஸ்ட் இயர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,862 crores earn பண்ணியிருக்காங்க. earning per share வந்து 1 rupees earn பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் 95% ஓன் பண்றாங்க. ப்ரொமோட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான். அண்ட் எஃப்ஐஸ் வந்து ஒரு 0.1% ஓன் பண்றாங்க, 0.01%. அண்ட் டிஐஸ் வந்து 1.32% ஓன் பண்றாங்க. பப்ளிக் வந்து ஒரு 3% ஓன் பண்றாங்க. அண்ட் மேஜர் ஷேர் ஹோல்டர் வந்து ப்ரொமோட்டர், கவர்மெண்ட் தான் ஓன் பண்றாங்க. ஸோ டிவிடெண்டா இருந்தாலும் சரி, சேல் பண்றதா இருந்தாலும் சரி, இப்போ எல்லாமே எக்ஸ்போஷர்ஸ் கவர்மெண்ட் தான் போகும். இந்த கம்பெனியை நான் வாங்க மாட்டேன், பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அ கவர்மெண்ட் கம்பெனி. அண்ட் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 6,10,166 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் இதோடைய ஓவரால் பிஸ்னஸ் மாடல். அண்ட் ஏன் வாங்க மாட்டேன் அப்படின்றதுக்கான ரீசன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.